ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கு பெற்றும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக தேசிய மீனவ மாநாடு இன்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்றது. எமக்கு படகு செலுத்தவோ வாகனம் செலுத்தவோ அன்று எரிபொருள் இருக்கவில்லை, எமக்கு மருந்து இருக்கவில்லை, எமக்கு உணவு இருக்கவில்லை. படகு கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்தது. நாடு ஸ்திரமற்ற நிலையில் இருந்தது. எமக்கு நாடு தொடர்பில் எதிர்காலம் ஒன்று இருக்கவில்லை. வாழவே கடினப்பட்டனர். இன்று 2 வருடங்களில் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக உள்ளது. இன்னமும் எமக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. எமது இயலாமையால் நாடு சீரழியும். 2 வருடங்களில் நாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்றால் அது இலங்கையில் மாத்திரமே. வங்குரோத்து நிலையிலிருந்து மீள முதலாவதாக எமது அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்தது. அதனை செய்வதற்கு மக்கள் விரும்பாதவற்றை செய்ய நேர்ந்தது. வரி அதிகரிக்கப்பட்டது. குறைந்த காலத்தில் அது பாரமாக இருந்தாலும் இப்போது பிரச்சனை குறைவடைந்து செல்கின்றது. கடன் சுமை குறைவடைய இந்த வழியில் 4-5 வருடங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட நிபந்தனைகளை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. இந்த நிபந்தனைகளை உடைத்தால் எமக்கு எந்த வருமானமும் கிடைக்காது. அப்படி என்றால் எமக்கு 2 மாற்று வழிகள் உள்ளன. இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இந்த உடன்படிக்கையோடு 4-5 வருடங்கள் செல்ல வேண்டும், அல்லது அதனை மீறினால் நிவாரணமின்றி மீண்டும் விழ வேண்டும். நான் விவசாய நவீனமயமாக்கலுடன் மீன்பிடியையும் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளேன். மீன்பிடி துறையை அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்கின்ற ஏற்றுமதி துறையாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் போன்று மீன்பிடி துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும்.